Hi friends, welcome to CBC class 12th maths வாலி பண்ண exercise number 5.5 க்கு முன்னாடி இருக்க example sums பார்க்க போறோம். example number 29 கான நீங்க பாருங்க. So first இதுக்கு பேர் வச்சிரணும். let y int y is equal to x to the power sin x. நீங்க கேட்கலாம். தினமும் x greater than 0 நான் அப்புறம் சொல்றேன். ஓகே. சோ இப்போ பவர் நல்லா பாத்துக்கோங்க. பவர்ல இந்த மாதிரி x வச்ச term variables தான் இருந்துச்சுனா log அப்ளை பண்ணனும். ஓகேவா? apply log on both sides short bs nu eludren okay gs na gopinath shanmugam bs na both sides kevalama irukku enna kirinja pesningireenga seri okay so the log of x to the power sin x rendu pakkum log apply பண்ணிட்டேன் so log la ஒரு ரிசல்ட் இருக்குப்பா என்ன ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா log a power m னு இருந்தா பவர்ல இருக்க m ஃப்ரண்ட்ல வந்துரும் m log a னு மாறிடும் ஓகேவா என்ன ஆகும் log ல பவர்ல ஏதா இருந்துச்சுனா front la வந்து m log n ஆயிடும் so power la இருக்க sin x front la வந்துரும் so log y is equal to sin x into log x இப்போ பாருங்க பவர்ல இருந்ததெல்லாம் சுருங்கி இப்படி ஸ்ட்ரைட்டா அழகா வந்துருச்சா இப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டிஃபரன்ஷியேட் with respect to x okay so log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y into dy by dx is equal to log x எடுங்க பாருங்க log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x log y பண்ணா 1 by y so x place ல y இருக்கு y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் so ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட்ல இருந்தா ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணனும் what is product rule formula uv the whole dash is equal to uv dash plus vu dash ரைட்டா so இது ஃபர்ஸ்டா இருக்குது u ன்னு எடுத்துக்கறேன் u ன்னா என்னது sin x பின்னாடி இருக்குது v ஆ எடுத்துக்கறேன் log x u dash கண்டுபிடிங்க sin பண்ணா cos v dash log x பண்ணா 1 by x what is the formula u into v dash இந்த u in v dash மல்டிப்ளை பண்ணுங்க u into v dash sin x into 1 by x plus v into u dash log x into cos x ஓகேவா சோ இந்த y எப்படி தள்ளி விட்டுருங்க so dy by dx is equal to இது sin x into 1 by x னா இந்த y இங்க வந்துருச்சு பிராக்கெட் போட்டுக்கலாம் இது sin x into 1 னா sin x தான் by x ன்னு போட்டுக்கலாம் plus log x into cos x so இது வரைக்கும் பண்ணிட்டோம்ல y இந்த பக்கம் தள்ளி விட்டோமா நடுவுல ஒரு கால் வந்துச்சு தான் ஃபோன் கட் பண்ணிட்டேன் சாரி இப்போ வந்து இங்க y னா என்னது இது क्वेश्चनக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும் அவ்வளவுதான் சம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் என்னப்பா சண்டை முடிஞ்சு போன மாதிரி அவ்வளவுதான் dy by dx y னா என்னது x power sin x க்கு क्वेश्चன் எடுத்து எழுதிறது பாருங்க மேல क्वेश्चनல y னா x power sin x இருக்கா அத போட்டாச்சு so sin x by x plus log x into cos x அவ்வளவுதான் சம் முடிஞ்சு போச்சு ஓகே இப்போ நீங்க கேட்கலாம் சார் புக்ல ஆன்சர் வேற மாதிரி இருக்கு இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க சி இப்படியே கூட விட்டுக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல புக்ல என்னன்னா இந்த x power sin x உள்ள மல்டிப்ளை பண்றாங்க அவ்வளவுதான் இது இங்கேயும் மல்டிப்ளை பண்ணா அந்த ஸ்டெப்பை நான் போட்டு காட்டுறேன் இங்க பாருங்க இந்த x power sin x உள்ள மல்டிப்ளை பண்ணா x power sin x into sin x இப்போ இந்த கீழ x power 1 ன்னு இருக்கா அத மேல தள்ளி விட்டா x to the power -1 ஆயிடும் plus இங்க x power sin x into log x into cos x ஓகேவா சோ இப்போ இங்க பாருங்க பேஸ் ரெண்டு சேமா இருக்கு x x அப்ப பவர் ஆட் பண்ணலாம் x to the power sin x இந்த -1 இங்க வந்துரும் into sin x plus x to the power sin x log x cos x அவ்வளவுதான் ஓகே சோ இப்படியே கூட விட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாம் ஒண்ணுதான் சரி ஓகே உங்க இஷ்டத்துக்காக புக் ஆன்சர்ல நான் போட்டுட்டேன் ஓகே சம் முடிஞ்சதா புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா கஷ்டமா இல்லையே கஷ்டமா இருக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி திரும்ப ஒரு வாட்டி பாருங்க கண்டிப்பா புரிஞ்சிரும் கண்டிப்பா புரியும் திரும்ப ஒரு வாட்டி பார்த்தா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க பை பை